நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டு ரியாக்ஷன்ல இதுக்கு நான் யூஸ் பண்றோம். நியூக்ளியர் சத்தமா சொல்லு. நியூக்ளியர் fission reaction. Okay, very good. What is the element used? Uranium 235 is the reaction fuel core. Fuel core எதுல அட்டாச் பண்றோம்? எதுல அட்டாச் பண்றோம்? எதுல இன்சர்ட் பண்றோம்? fuel rods. Fuel rods அப்படிங்கிறது what is fuel rods? fuel ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. என்ன rod? zirconium rods. Zirconium rods. Okay, come on. அந்த வாட்டரை எதுல ஊத்தி வைக்கிறோம்? எதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? பிரஷர் வெசல்ல எதுலமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? ஹெவி வாட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் நான் சொன்னேன். ஹெவி வாட்டர் அப்படின்னா H2O வந்து நார்மல் வாட்டர். ஹெவி வாட்டர் அப்படிங்கிறது என்ன டேர்ம்? T2O. ஓகே, அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ல மாடரேட் பண்றதுக்கு ஒன்னு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்ன? What is the element name? What is the element name? What is the element name? Control rods னு சொல்லிருக்காரு. கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படிங்கிறது என்ன ராட்ஸ்? ஸ்டார்ட் அப் அண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்றதா கண்ட்ரோல் ராட்ஸ். கண்ட்ரோல் ராட்ஸ் அப்படிங்கிறது என்ன ராட்? என்ன ராட் கண்ணா? போரான் ராட்ஸ். போரான் ராட்ஸ். ஓகே, அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. nuclear fission ஒரு heavy atom வந்து split பண்ணி two small atom மாத்தி அதுல இருந்து energy high energy produce பண்றது. nuclear fusion ஒரு ரெண்டு small atomல ஒரு high atom மாத்தி அதுல இருந்து energy produce பண்றது nuclear fusion. எக்ஸாம்பிள்னா uranium split பண்ணி small nuclear மாத்துவோம். இதுதான் nuclear fission இருக்கு. nuclear fusionனா hydrogen atom combine பண்ணி helium மாத்துவோம். that is small. But uses இது nuclear reactorலயும் atomic bombsலயும் யூஸ் பண்ற nuclear fission. nuclear fusionனா ஹைட்ரஜன் bomb யூஸ் பண்றோம். நம்ம nuclear power plant வந்து nuclear fission ல தான் யூஸ் பண்றோம். reaction தான் யூஸ் பண்றோம். எதுக்காகனா இது ஈஸி டு கண்ட்ரோல். இதுக்கு ஈஸியா கண்ட்ரோல் பண்ணனும். அது வந்து இது ஒரு லோ டெம்பரேச்சர்ல ஒர்க் ஆகும். nuclear fusion வந்து ஹை டெம்பரேச்சர்ல தான் ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம வந்து nuclear power plant nuclear fission ஆகும். Control rods. Control rods வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் கன்சோல். நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் ராட். அது வந்து ஒரு மெட்டீரியலாக தயார் பண்ணாங்க. அது வந்து இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து போரான் தான் கண்ட்ரோல் ராடாக இருக்கு. கண்ட்ரோல் ராட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்டாப் த ரியாக்ஷன்ஸ். கண்ட்ரோல் ராட் வந்து இப்போ அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸில் வந்து ஓவர் ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஹெல்ப் டு ஸ்டாப் த ரியாக்ஷன்ஸ். எமர்ஜென்சி அப்போ இருக்கும்போது அப்போ வந்து இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ராசஸ் பண்ணுவோம்.
வெயிட் DP போவாங்க DP போவாங்க DP கட்டுறாங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் யுரேனியம் ஆக்சைடு வரது வந்து யுரேனியம் ட்ரை ஆக்சைடு அதை வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணி யுரேனியம் டை ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணிடுறாரு. நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? ராக்ஸ் வந்து கிடைக்குது. ராக்ஸ் வந்து கிடைச்சதுனா என்னவா கிடைக்குது? யுரேனியம் 238 கிடைக்குது. அது யுரேனியம் 238 90% கிடைக்குது. 1% தான் வந்து யுரேனியம் 235 கிடைக்குது. ஓகே ஓகே 1 gram of uranium is equal to 1 gram of energy of uranium is equal to 10,000 liters of diesel energy. Okay okay Mama. So deep water வந்துட்டு it is commonly known as heavy water. அது வந்து நார்மல் வாட்டருக்கு சிமிலரா தான் இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் physical properties மட்டும் சேஞ்ச் ஆகும். நார்மல் வாட்டரோட ஃபார்முலா வந்து H2O. இது ஹெவி வாட்டர் வந்து D2O. ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து நம்ம டியூட்டேரியம் ஆட்டம்னால வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் வாட்டரில் வந்து ஒரே ஒரு புரோட்டான் தான் ஹைட்ரஜன் ஆட்டம் கிட்ட இருக்கும். இங்கே வந்து ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருக்கும். அதனால வந்து இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹையர் பாயிலிங் பாயிண்ட் அப்புறம் ஹையர் ரியாக்ஷன் நடக்கும். இதை வந்து நம்ம மாடரேட்டராக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் it is used to slow down the fast moving neutrons.